பப்ளிக் கோல்ல நீங்க நிஜமான கையில தொடக்கூடிய தங்கத்தை வாங்குறீங்க, அது உங்க சொத்து. ஆனா அந்த ஸ்கேம் திட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கம்னு பேரை மட்டும் சொல்லி மாசம் மாசம் பெரிய வட்டி தரோம்னு சொல்லி பணத்தை மட்டும் வாங்குவாங்க. அங்க நிஜமான தங்கம் கிடையாது, வெறும் வாக்குறுதி மட்டும்தான். சரி, அப்போ பப்ளிக் கோல்டு மாதிரி ஒரு கம்பெனி ஏன் முதலீட்டாளர்களை இவ்ளோ ஈர்க்குது? நேரடியா பிசிக்கல் கோல்டு வாங்குறதுல அப்படி என்னதான் ஸ்பெஷல்? வாங்க அத பத்தி பாப்போம். இதுதான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அவங்க கேரண்டீட் பைபேக் தராங்க. அதாவது என்னன்னா, நீங்க வாங்கின தங்கம் கீரல் விழுந்தாலும் சரி, வளைஞ்சு போனாலும் சரி, ஏன் உடைஞ்சு போனா கூட பரவாயில்ல, அத திரும்ப அவங்களே முழு விலைக்கு வாங்கிக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? ஏன்னா டேமேஜ் ஆச்சுன்னா வேல்யூ போயிடுமேங்கிற பயமே தேவையில்ல. அது மட்டுமல்ல, இவங்க விக்கிற தங்கம் LBMA அங்கீகாரம் பெற்றது. LBMA என்னன்னு கேக்குறீங்களா? அது லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன். இது தங்கத்துக்கான ஒரு உலகத்தரம் மாதிரி. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட இருக்கிற தங்கம் உலகத்தரமானது. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இத சுலபமா விக்கலாம். உங்க முதலீட்டுக்கு ஒரு இன்டர்நேஷனல் வேல்யூ கிடைக்குது. முஸ்லிம் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். பப்ளிக் கோல்டு தான் உலகத்திலேயே முதல் ஷரியா இணக்கமான தங்க நிறுவனம். அவங்க பண்ற எல்லா பரிவர்த்தனைகளும் இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டதுதான்னு அமானி அட்வைசர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கண்காணிக்குது. அதனால இது ஒரு நம்பகமான பாதுகாப்பான முதலீடாவும் இருக்கு. சரி, இது வரைக்கும் நாம ஏன் தங்கம் வாங்கணும்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி வாங்குறது? நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 ரொம்ப சிம்பிளான வழிகள் இருக்கு. இங்க பாருங்க, 3 ஆப்ஷன் இருக்கு. முதல்ல கோல்டு அக்யூமுலேஷன் ப்ரோக்ராம், அதாவது GAP. இது சின்னதா ஒரு 100 ரிங்கிட்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு பெஸ்ட். ரெண்டாவது அவுட்ரைட் பர்ச்சேஸ், அதாவது முழு பணத்தையும் கொடுத்து தங்கத்தை உடனடியா கையில வாங்கிக்கிறது. மூணாவதா இருக்கிறது ஷரியா EPP. இதுல இன்னைக்கு ரேட்டை லாக் பண்ணிட்டு மாசம் மாசம் ஈஸியான தவணையில பணத்தை கட்டலாம். பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது நல்ல சாய்ஸ். சரி, இப்போ தனிப்பட்ட நபர்ங்கிற பார்வையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு பெரிய லெவல்ல யோசிப்போம். இந்த ட்ரெண்டோட குளோபல் இம்பாக்ட் என்ன? உலக அளவுல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. தங்கம் வாங்குறது நாமளும் நீங்களும் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ், ஆமா, நாடுகளோட மத்திய வங்கிகளே தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் உலக பொருளாதாரத்தோட நிலைமை மேல ஒரு சின்ன கவலை இருக்கு. வேர்ல்டு கோல்டு கவுன்சில சேர்ந்த ஷாவோ கைஃபான் என்ன சொல்றாருன்னா, 2022ல இருந்து 2024 வரைக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வருஷத்துக்கு 1000 டன்னுக்கு மேல தங்கம் வாங்கியிருக்காங்க. 1000 டன். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய அளவுன்னு. இது என்ன சொல்ல வருதுன்னா, தங்கம் மறுபடியும் நாடுகளுக்கு ஒரு முக்கியமான சொத்தா மாறிட்டு வருது. ஆக கடைசியா நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். வரப்போற காலத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் சரியா தெரியாது. இப்படி ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்துல உலகத்தோடவே ரொம்ப பழமையான இந்த சொத்து, அதாவது தங்கம் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பான வழியா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?